தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். கற்சிற்பம் கடவுளாவது நடைமுறை என்ன? கல் தேர்வு செய்யப்படுகிறது. சிறந்த கல், வழுக்கல், பிளவில்லாத கல் தேர்ந்தெடுக்கப்படும். சிற்பியின் கரங்களால் வடிவம் பெறுகிறது. அருமையான சிற்பங்கள் உருவாக்கப்படுகிறது. மனித கைகளால் தெய்வ ரூபம் உருவாகிறது. சிற்பம் செதுக்கும் வேலை. திறமையான சிற்பிகள் சிற்ப சாஸ்திரப்படி உருவம் வடிவமைப்பர். முகம், கை, உடை, சின்னங்கள் எல்லாம் குறிப்பிட்ட விதிகளோடு செய்யப்படும். நேத்திரோன் மீளம் அப்படின்னா கண்களை திறப்பது. சிற்பம் முடிந்த பின் கண்களை மட்டும் சிறப்பு பூஜையுடன் சிற்பி திறக்கிறார். இது சிற்பத்திற்கு உயிர் புகுத்தும் புனித கட்டமாக கருதப்படுகிறது. பிராண பிரதிஷ்டை, கும்பாபிஷேகம், மந்திரோச்சாரம் மூலம் சிலையில் தெய்வ சக்தி புகுத்தப்படுகிறது. இந்த கட்டத்தில்தான் அந்த சிற்பம் கடவுள் என கருதப்படுகிறது. தினசரி பூஜை மற்றும் கடவுள் நிலை. தினசரி அலங்காரம், நைவேத்தியம், தீபம், அர்ச்சனை நடத்தப்படும். மக்கள் பக்தியுடன் வணங்கும்போது அந்த கற்சிற்பம் தெய்வமாக நிலை பெறும்.